கும்பாபிஷேகமான மறுநாள் முதல் மண்டலாபிஷேகம் துவங்கி 47 நாட்களுக்கு அம்பாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் பால் அபிஷேகம்லாம் செய்யப்பட்டு அந்த அஷ்டபந்தன மருந்து 12 ஆண்டுகளுக்கு இருக்குமாறு அந்த பூஜைகள்லாம் செய்யப்பட்டு இன்றைய தினம் முதல் அபிஷேக திரவியங்களை எல்லாம் கொண்டு மாஞ்சி பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால், தயிர், நார்த்தம்பலம், எலுமிச்சம்பழம், மேலநீர், சந்தனம் எல்லா அபிஷேகம் சகலமாக அம்பாளுக்கு செய்து இன்றைய தினம் முதல் அம்பாளை நாம் இதற்கு முன்னர் பூஜை செய்த மாதிரி பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுவும் நமக்கு புதிய விக்கிரகம். ஏன்னா இப்போ உள்ள அம்பாளுக்கு இன்னும் இந்த மாதிரி தெய்வங்களை கொண்டெல்லாம் அபிஷேகம் பண்ணாமல் இன்றைக்கி தான் பண்ணுறோம். வெள்ளைவேம்பு மகாமாரி அம்மனாக நம்ம ஊருக்கு வந்த பிறகு சூளம் மாதிரி வைத்து எழுந்தருளும் விக்கிரகமாக அம்பாளை வச்சுருந்தோம். இன்றைக்கி அம்பாளை பார்த்தோம்னா அருமையான ஒரு கோவிலோட அம்பாளுக்கு உற்சவமூர்த்தி அப்படின்னு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆலயமாக இந்த கோவில் உள்ளது. ஏன்னா உற்சவம் பண்ணுறதுக்கு ஒரு உற்சவமூர்த்தி இருந்தால் தான் திருவிழாலாம் பண்ணலாம். திருவிழாலாம் பண்ணால் தான் பூர்ணமான ஒரு கோவில். எல்லா ஊர்லேயும் கோவில் இருக்கும், கோவில்கள் இருந்தாலும் அந்த மாதிரி மூர்த்தங்கள் இருக்கணும், பூஜை செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். தடைபெறாமல் நம்ம ஊரில் இந்த அம்பாளுக்கு, இந்த வெள்ளையம்பு அம்பாளுக்கு மண்டலாபிஷேகம்லாம் செய்து அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ண அன்னைக்கு பெரிய கோவில்கள் மாதிரி புறப்பாடெல்லாம் பண்ணி இன்றைக்கெல்லாம் பண்ணோம். இது மாதிரி அம்பாவை எல்லாம் நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு உடனடியாக ஏற்படக்கூடிய அந்த ஜுரங்கள் வேண்டோம்னா சோக்கியமாக இருக்கும். பயந்த குணமாக இருந்ததுன்னா மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகணும். இது மாதிரி சம்பிரதாயம்லாம் இருக்குது. அதனால் மாரியம்மன் கோவில் இருக்கிறது நமக்கு அந்த ஊரினுடைய கடைசி பகுதியில் இந்த மாதிரி கோவில் இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு. அதனால் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், ஆலயத்துக்கு கருவறைக்கு வெளியே ஒரு அர்த்த மண்டபம், ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மாதிரி ஒரு மகா மண்டபம் இப்படிலாம் இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு